நல்லா கிறிஸ்பியான ரவை தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு ரவை, 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துனா நல்லா மோர் மாதிரி இருக்கணும். தவா சூடானதுக்கப்புறமா அதில் இந்த மாதிரி ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய், நெய் எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிறிஸ்பியாக ஆனதுக்கப்புறமா எடுத்திங்கன்னா ரெடி. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்ஜாய்.